இல்ல வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்னு மீண்டும் ராமதாஸ் முடிவெடுக்க, இல்ல பாஜக பக்கமே தொடரலாம்னு அன்புமணி ராமதாஸ் முடிவெடுக்க, இப்படி ஒரு சூழல் வர்றப்போ, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, இப்ப பாஜக வந்து அன்புமணி ஆதரிச்சு அப்படின்னா, பாமக என்ன ஆகும்? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல அதாவது இது இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா, செயல்பாட்டு தலைவராக வந்து அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கிறார். அவரு வந்து ஒரு நிறுவன தலைவரு. நீண்ட காலமாக ஒரு வயதில மூத்தவரு. 85 வயதாகிவிட்டது. அவரு செயல்பட இனி முடியாது. கருத்து சொல்ல தான் முடியும். அவர அல்டம் மு கிடுகிடுங்க ஆர்ப்பாட்டம் அல்ல நடத்துங்கன்னு அவர சொன்னாங்க. முதன்மைப்படுத்திக் கொண்டு இந்த கட்சிய நடத்தலாம் அப்படிங்கிறது தான். ஆனா முடிவு வந்து யார் எடுக்க முடியும்? அன்புமணி ராமதாஸ் தான் எடுக்க முடியும். அன்புமணி ராமதாஸ் நினைத்தா தான் அந்த கட்சியில வந்து ஒருத்தர் பொறுப்பு வைக்க முடியும். ஒருத்தர வந்து பொறுப்புல இருந்து நீக்க முடியும். அப்படிங்கிற அதிகாரம் டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறது அன்புமணி ராமதாஸ்ட்ட தான் எதார்த்தத்தில இருக்கு. அதனால வந்து இவர் பேசுறது அப்படிங்கிறத வேற வழி இல்ல. இவர வந்து நம்ம வந்து ஒளிச்சு வைக்க முடியாது, மறைச்சு வைக்க முடியாது. இவர வந்து மதிக்காம நம்ம நடந்துக்கிற மாரி பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக மெயின்டெயின் பண்றாங்க. அவ்வளோதானே தவிர, அன்புமணி ராமதாஸ் தான் கட்சி.